டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கியிருக்கிறது. உச்சபட்ச பாதுகாப்பிற்கு டெல்லியின் முக்கிய இடங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் உஷார் நிலையை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதேபோல இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி போலீஸ் தரப்பிலிருந்தும் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார் வெடித்த இடத்தில் தரையில் பள்ளம் எதுவும் ஏற்படாததால் இது குண்டுவெடிப்பா என்பது பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்றும், வழக்கமான குண்டுவெடிப்புகளில் ஏற்படுவதைப் போல ஆணியோ மற்ற பொருட்களோ சிதறக்கூடிய ஒரு சூழல் இதில் ஏற்படவில்லை என்றும், 2லிருந்து 3 பேர் அந்த காருக்குள் இருந்தார்கள். ஆனால் கார் முழுவதும் சிதைந்த காரணத்தினால் அவர்கள் பற்றிய விவரங்களை கண்டறிந்து வருவதாகவும், கார் வெடித்து சிதறிய இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. இறந்த நிலையில் 8 பேரின் உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கங்களை பெற்றார், ஆய்வுகளை நடத்தினார். அதற்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரடியாக சென்று அவர் நலம் விசாரித்தார். அந்த சூழல் குறித்தும் அவர் நேரடியாக கேட்டறிந்தார். சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி என்எஸ்ஜி, என்ஐஏ ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் நடந்த காரினுடைய விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. இது ஹுண்டாய் i20 கார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த 10 நிமிடங்களில் குற்றத்தடுப்பு பிரிவு, சிறப்பு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள் என்றும், இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். விவரங்களோடு நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூடக்கூடிய முக்கியமான இடங்களில் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பாலெல்லாம் இந்த வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும், இதனுடைய வீரியம் அதிகமாக இருந்ததாகவும் சில பொதுமக்கள் எல்லாம் சொல்லியிருந்ததையும் நம்ம பார்த்தோம். அங்கே மக்களுடைய மனநிலை தற்போது எப்படி இருக்கு? அதாவது பொதுவாக அது தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் சரி, ஒரு கார் வெடித்தாக இருந்தாலும் சரி, அந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில ஒரு பெரிய பதட்டத்தையே ஏற்படுத்துவது என்பது வழக்கமான ஒன்று. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அந்த பகுதி என்பது மிகவும் பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது. ரெட் போர்ட் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு மிகுந்த பகுதி. இதனாலதான் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு மிகுந்த இந்த பகுதியில எவ்வாறு ஒரு கார் வெடித்திருக்கிறது, அந்த கார் தானாக வெடித்ததா அல்லது அது வெடிகுண்டுகள் வைக்க நிரப்பப்பட்டு அது வெடிக்கப்பட்டதா என்பது பற்றியெல்லாம் பல கேள்விகளை நமது மத்தியில மட்டுமில்லாம பாதுகாப்பு அதிகாரிகளிடமும் எழுப்பியிருக்கிறது. அதை தொடர்ந்துதான் உடனடியாக சம்பவ இடத்திற்கு டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா உடனடியாகவே சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உடனடியாக போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி என்ன நடைபெற்றது, இதை தொடர்ந்து டெல்லி முழுவதும் எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் தொலைபேசியில் கேட்டிருந்தார். அதை தொடர்ந்து நேரடியாகவே அவர் தனது இல்லத்திலிருந்து இந்த சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களை நேரடியாகவே சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டார். அவர்களை சந்தித்து ஆறுதலை கூறினார். அதற்கு முன்னதாக டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் இந்த சம்பவத்தை மிக ஒரு அரிதான ஒரு சம்பவமாகவே பார்க்கிறது என்பதை நாம் இதை வைத்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் ஏற்கனவே கூறியது போல குண்டு வெடித்தது என்றால் கண்டிப்பாக பூமிக்கடியில் ஒரு சிறிய ஓட்டையாவது விழுந்திருக்க வேண்டும்.
ஆனால் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது கூறப்பட்டால் இந்த சம்பவம் என்பது குண்டு வெடித்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தற்போது அந்த விசாரணை நடத்தும் அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படும் ஒரு தகவலாக இருக்கிறது. குண்டு வெடித்தது என்றால் அந்த குண்டினுடைய வீரியம் என்னவாக இருக்கும், அந்த குண்டுல வெடிகுண்டுல என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும், ஆணி அது போன்ற மிக காயமடையக்கூடிய பல இரும்பு பொருட்கள் என்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதுவரை அந்த பொருட்கள் என்பது கண்டெடுக்கப்படவில்லை. அந்த குண்டு வெடித்த இடத்துல எந்த பூமிக்கு அடியில எந்த ஒரு ஓட்டையோ எதுவுமே விழவில்லை. இதனால் தான் இந்த சம்பவம் என்பது வெடிகுண்டு சம்பவமா, வெடிகுண்டால் வெடிக்கப்பட்ட சம்பவமா, அல்லது தானாகவே அந்த கார் வெடித்ததா, சிஎன்ஜி கார் வெடித்ததா, அல்லது எல்பிஜி சிலிண்டர் வெடித்ததா என்பது பற்றி எல்லாம் தொடர்ந்து விசாரணைகள் என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டது போல இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சத்தத்துல அந்த கார் என்பது வெடித்திருக்கிறது. இது சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல இந்த சத்தம் கேட்டதாகவும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த பகுதி என்பது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது இரவு நேரம் என்பதால் மக்களுடைய நடமாட்டம் என்பது அதிக அளவில் இல்லை. எல்லாருமே தற்போது வீடுகளுக்குள்ளேயே பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில இருக்கின்ற மக்கள் சிலர் பார்க்க வந்திருக்கிறார்களே தவிர மற்றபடி பார்க்கும் என்றால் மக்கள் தங்களது வீடுகள்ல தான் இருக்கிறாங்க. தற்போது டெல்லியில குளிர்காலம் என்பதால் அதிகப்படியான மக்கள் தற்போது வெளியில நடமாடுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கு செல்லும், ரயில் நிலையங்களுக்கு செல்லும் பயணிகள், அதே போன்று விமான நிலையங்களுக்கு செல்பவர்கள், தங்களது வேலைகளை முடித்துக் கொண்டு வீடுகளுக்கு செல்பவர்களை தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. நாளை தான் மக்கள் வெளியே இறங்குவார்கள். நாளை செவ்வாய்க்கிழமை பெரும்பாலான கடைகள் திறக்கும். மக்கள் அதிகப்படியான இடங்களுக்கு செல்வார்கள். தங்களது அலுவலகங்கள் இதுக்கெல்லாம் செல்வார்கள். அப்போதுதான் மக்களுடைய நிலையை பொறுத்தவரையில், மனநிலையை பொறுத்தவரையில் டெல்லியில் இது போன்ற சம்பவங்கள் கடந்த 10-14 வருடங்களாக நடைபெறவில்லை. ஆனால் திடீரென்று இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு பெரிய ஒரு பதட்டமான, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். பயத்துடனேயே அவர்கள் தங்களது வீடுகளுக்குள் இருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் மீண்டும் நடந்து விடுமா, இன்று நடைபெற்ற சம்பவம் வெடிகுண்ட சம்பவமா, தீவிரவாத தாக்குதலா என்பது பற்றியெல்லாம் பல கேள்விகள் டெல்லி மக்களிடம் எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தலைநகர் டெல்லியில் தொடர் வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்த காலங்களும் இருக்கிறது. அதை நாமும் சன் நியூஸ் செய்தியில் தொடர்ந்து நாம் செய்தியாக தெரிவித்தோம். ஆனால் 2011 ஆண்டுக்கு பிறகு இது போன்ற ஒரு பெரிய சம்பவம் டெல்லியில் நடந்திருக்கிறது. இது வெடிகுண்டு சம்பவமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையே மீண்டும் டெல்லி வாசிகள் மத்தியில் ஏற்படுத்தும். வெடிகுண்டு சம்பவமாக இருந்தால் இதுடன் இந்த சம்பவம் முடிந்து விடுமா, அல்லது தொடர்ந்து டெல்லியில் தாக்குதல்கள் நடத்தப்படுமா என்றெல்லாம் பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதை போக்க வேண்டியது டெல்லி உள்துறை அமைச்சகத்தினுடைய பங்காக இருக்கிறது. ஏனென்றால் டெல்லி உள்துறை அமைச்சகத்தினுடைய கீழ்தான் டெல்லி போலீசார் இருக்கிறார்கள். அதே போன்று துணை ராணுவ படையினருடைய கையிலும் இருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லி போலீசார் மட்டுமில்லாமல் பல துணை ராணுவ படையினரும் ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.